இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொழுல போறாங்க. அங்க தொழுகை வருது, நம்மளுக்கு தொழுகை சுருக்கலாம்னு சொல்றாங்க. அது மைதானா இப்ப தாஜுத் தொழில் செய்யறாங்க, தாஜுத் படிக்கிறாங்க. நம்ம அது 3 ரக்காத்து நிக்க வச்சுட்டு தான், வாஜிபத்தை நிக்க வச்சுட்டு தான் தொழணுமா? அது தினந்தோறும் தொழுகிற ஆளுங்க தான் சரியா தொழுவாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொழுவாங்க, தூங்கிட்டா என்ன செய்யறது? தொழுகையில நமக்கு உள்ளூர்ல இருப்பவர்களுக்கும் வெளியூர்ல பயணம் செய்பவர்களுக்கும் தொழுகையில வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஆள் வெளியூருக்குன்னு போயிட்டாரேயானால் அவருக்கு மார்க்கத்தில் ஒரு சலுகை தரப்படுகிறது. என்ன சலுகைன்னு கேட்டா, இப்ப நம்ம தொழுகையில் 5 வக்து தொழுகை இருக்கிறது. சுபுகுல 2 ரக்காத்து பர்லு, அதுல சலுகை கிடையாது. லொஹர்ல 4 ரக்காத்து இருக்குது. இந்த 4 ரக்காத்தை என்ன செய்யலாம்? வெளியூருக்கு போறவங்க 2 ரக்காத்து தொழுதா போதும். 4 ரக்காத்து தொழுகை என்ன செய்யலாம்? இப்ப நீங்க மெட்ராஸ்ல இருக்கிறீங்க, 4 தொழுதுருவீங்க. விழுப்புரத்துக்கு போறீங்க, உங்களுக்கு லொஹர் 2 தான். உள்ளூர்ல இருந்தா 4 தொழுவீங்கல்ல, வெளியூருக்கு போனா என்னது? 4 ரக்காத்து பூரா 2 ஆயிரும். லொஹருக்கு 2, அசருக்கு 2, இஷாவுக்கு 2. இப்படி வெளியூருக்கு போகக்கூடியவர்களுக்காக இஸ்லாம் கொடுத்திருக்கிற சலுகை என்னன்னு கேட்டா, 4 ரக்காத்துகளை 2ஆக தொழுவலாம். 3 ஒன்றையே தொழுவ முடியாது. 2 ஒன்னா தொழுவக்கூடாது. 2 தான், 3 தான். 4 ரக்காத் தொழுகை 3 இருக்கிறது. அசர் இருக்கிறது, லொஹர் இருக்கிறது, இஷா இருக்கிறது. இந்த 3 தொழுகைகளையும் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா 2 ரக்காத் தொழுதா போதும். இது பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற சலுகை. பிரயாணம் என்ன? இப்ப எம்கேபி நகர்ல இருந்து பிராட்வேக்கு போன பிரயாணமா? பிரயாணம்னு ஒரு கணக்கு இருக்கணும்ல. பிரயாணம்னா என்னன்னு கேட்டா, ஊருடைய எல்லையில் இருந்து 25 கிலோமீட்டருக்கு மேல உள்ள தூரத்துக்கு போகணும். அதுக்கு பேர் தான் பிரயாணம். சில ஊர்கள் இருக்கும் பக்கத்துல 3 கிலோமீட்டரா இருக்கும். இங்க இருந்து நான் பிரயாணி, நான் 2 கிலோமீட்டர் தொழக்கூடாது. அது எவ்வளவு தூரமா இருக்குன்னு குறைஞ்சது 25, 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம். 25க்கு கீழே உள்ள தூரமா இருந்தால் அவங்களுக்கு முழு சத்தம் தொழுவோம். அது பிரயாணம் கிடையாது. 25க்கு கீழே உள்ள தூரமா இருந்தா என்ன இல்ல, அது பிரயாணத்துல வராது. அப்ப ஊருடைய எல்லையை தாண்டி அங்கிருந்து 25 கிலோமீட்டர் போவார்களேயானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத்து தொழுகைகளை 2ஆக தொழுவார்கள். வெளியூர்ல எத்தனை நாள் இருந்தாலும் அப்படி நீங்க செஞ்சுக்கலாம். இங்க இருந்து விழுப்புரம் போறீங்க, விழுப்புரம் 25 கிலோமீட்டர் மேல தானே தொழுதுக்கலாம். தாம்பரம் போறீங்க, ஊர் எல்லையை தாண்டி 25 வரணும். சென்னை லிமிட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, சென்னை மாநகராட்சி. அந்த மாநகராட்சி தான் ஊருடைய எல்லை. அந்த மாநகராட்சி முடிஞ்சு அங்கிருந்து எவ்வளவு வரணும்? 25 கிலோமீட்டர் தூரமா இருக்கணும். அப்படி இருக்குமையான ஊருங்கிறது நம்ம தான் தீர்மானிக்கிறோம். சில ஊர் 1/2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும், சில ஊர் 24 கிலோமீட்டர் சுற்றுலாவா இருக்கும். அது ஒரு மாநகரம். நம்ம மனிதன் தானே உண்டாக்குறான், ஊர் அவன் தான் உண்டாக்குறான். சென்னைக்குள்ளே இப்ப 25 கிலோமீட்டர் போய்கிட்டு சொல்லக்கூடாது. அது ஊருக்குள்ளதான் போயிட்டு இருக்கிறீங்க. சென்னைக்கு வெளியே, சென்னைங்கிற ஊரை விட்டு வெளியே போனா தான் பிரயாணம். உள்ளூருக்குள்ளே போற யாரா பிரயாணம் சொல்லுவாங்களா? சஃபர் என்று எதை சொல்லுவோம்? ஊரை விட்டு வெளியே போனா சஃபரும். ஒரு ஊர் 5 கிலோமீட்டர் ஊரு, அதுல ரவுண்ட் அடிக்கிறான் 5 ரவுண்டு. இப்ப 25 கிலோமீட்டர் போயிட்டான்னு சொல்லுவீங்களா? அவன் ஊருக்குள்ள நிக்கிறான். ஊரை விட்டு போகணும், ஊரை விட்டு வெளியே போனா தான் பிரயாணம். அப்ப சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னையை விட்டு வெளியே 25 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பார்களே ஆனால் அவர்களுக்கு என்ன இருக்குது? கசரு தொழுகை. இதுக்கு பேர் கசரு. 4 2ஆ தொழுவணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது. நீங்க உங்களுடைய இலக்கு என்ன? இங்க இருந்து திண்டிவனம் போகணும். மெட்ராஸ் திண்டிவனம் முடிவு எடுத்துட்டீங்க. மெட்ராஸ் நகராட்சியை தாண்டிட்டீங்க. தாண்டிட்டா இன்னும் நீங்க 25 கடக்கல, தேவையில்லை. மெட்ராஸ் நகராட்சி ஒரு ஸ்டெப், ஒரு அடி தாண்டினோட 2 ரக்காத் தொழுவணும். ஏன்? நீங்க போற இலக்கு திண்டிவனம். 25 கடக்கிற அவசியம் கிடையாது. நான் விளைக்கிறேன். நீங்க சென்றடைய தூரம் 25 இருக்குமையானால் ஊரை விட்டு கடந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? மக்காவுக்கு போவாங்க. மதீனாவுடைய கட்டடங்கள் கண்ணுக்கு தெரியும்ல, அது மறைஞ்சவுடனே 2 தொழ ஆரம்பிச்சிருவாங்க. 25 போக முடியும். அப்ப 25 கடந்த உடனே தொழுவரோடு விளங்கிட கூடாது. நம்ம போய் சென்றடைகிற இலக்கு எவ்வளவா இருக்கணும்? 25 இருக்கணும். 25க்கு மேல போவதாக இருந்தால் ஊரை விட்டு கடந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். ஊர்ல திண்டிவனத்துல இருந்து நீங்க விழுப்புரம் போறீங்க,
திண்டிவனத்து அந்த பாலத்தை தாண்டி வெளியே வச்ச உடனே என்ன சொல்லலாம், இப்ப நீங்க 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுதுக்கலாம். ஏன், நீங்க போற தூரம் விழுப்புரம், கண்டிப்பா திண்டிவனத்துக்கு விழுப்புரத்துக்கு 25க்கு மேலதான். அப்படி ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ளணும். அதே நேரத்தில் வெளியூர்ல நீங்க எத்தனை நாள் தங்கினாலும் 2 ரக்காத்து தொழுதா போதும். ரசூலுல்லாஹ் மக்காவுல இருந்து மதீனாவுல இருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வந்தாங்க. 19 நாள் அங்கே தங்கி இருந்தாங்க. பிரயாணத்துல ஒரு சுத்திக்கிட்டு இருக்கல. 19 நாள் வந்து மக்காவுல தங்கிட்டாங்க. 19 நாளுமே 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுதாங்க. 19 நாள் தொழுதிருக்கிறாங்க. புகாரில் இதுக்கு ஹதீஸ் இருக்கிறது. அதனால ஒரு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இஸ்லாம் கொடுத்த சலுகை என்ன, 4 ரக்காத்து தொழுகையை 2 ரக்காத்தா தொழுது கொள்ளலாம். இந்த சலுகை நிறைய பேர் தெரியறதில்லை. எல்லாமே ஒரே மாதிரி பிரயாணத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்கிறதுனால இஸ்லாம் கொடுத்திருக்கிற இந்த சலுகை.